السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் சென்ற வகுப்பில் 259வது வசனத்திற்கான விளக்கத்தை பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் 260வது வசனத்திற்குரிய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قال فخذ 4 من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. இதிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு முக்கியமான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அதை நினைவு கூர்வீராக என்று இங்கே சொல்கிறார். இப்ராஹிம் தன்னுடைய ரப்பிடத்திலே, என்னுடைய ரப்பே, நீ எவ்வாறு மௌத்தானவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்று காண்பிப்பாயாக என்று கேட்டதை நபியை நீர் நினைவுபடுத்துவீராக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக நெருக்கமான ஒரு நபியாக அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹலீலாக தேர்வு செய்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹலீல் என்று சொன்னால் அல்லாஹுடைய உச்ச நண்பன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இப்படியான ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, என்னுடைய ரப்பே, மரணித்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று கேட்கிறார்கள். இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய வல்லமையில் சந்தேகம் கொண்டு இந்த கேள்வியை கேட்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நஹ்னு அஹக்கு பி இப்ராஹிம் பிஷக் என்று கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சந்தேகப்படுவதாக இருந்தால் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது அல்லாஹ் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சந்தேகப்பட்டிருப்பார்கள் என்கிற கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சுட்டிக்காட்டி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டது சந்தேகத்தின் பேரில் அல்ல, மாறாக அல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்கிறான், அவலம் துமின், நீ ஈமான் கொள்ளவில்லையா, நான் உயிர்ப்பிப்பேன் என்பதை நீ நம்பவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பலா, நான் நம்புகிறேன், நான் ஈமான் கொள்கிறேன், வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, இருந்தாலும் என்னுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக இதை கேட்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கேள்விக்கான நியாயத்தை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா என்று கேள்வி கேட்டது நிச்சயமாக அல்லாஹுடைய வல்லமையில் சந்தேகம் கொண்ட நிலையில் அல்ல, தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதிலே என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இங்கே மிக முக்கியமான ஒரு அடிப்படையை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த
அறிஞர்கள் அந்த கொள்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக அடையாளப்படுத்துவது ஈமானை பொறுத்தவரையில் ஈமான் கூடி குறையக்கூடியது என்பதாகும். அதாவது முர்ஜிஆக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் ஈமான் வேறு அமல் வேறு என்று சொன்னார்கள். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ ஈமானும் அமலும் ஒன்று என்று சொன்னார்கள். ஈமானும் அமலும் ஒன்று என்று சொன்னால் மனிதனுடைய நிலைமையை பொறுத்து அந்த ஈமான் கூடி குறையக்கூடியதாக இருக்கும். நம்முடைய ஈமான் குறைவதை நாம் சரி காண முடியாது. குறையாமல் அதை அதிகரிக்க என்ன வழிகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றனவோ அந்த வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் ஈமான் கூடி குறையுமா என்றால் கூடும், குறையும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே கேட்டது தன்னுடைய ஈமானை கூட்டிக் கொள்வதற்காக, அதிகரித்துக் கொள்வதற்காக. சூரா அல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம், அவர்கள் தம்முடைய ஈமானுடன் இன்னும் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக அப்படி செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்வது ஈமான் கூடும் என்பதை தெளிவாக சொல்லுகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. அதே போல சூரத்துல் முத்தஸிர் 31வது வசனத்திலும் இந்த செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயஸ்தாதுல்லதீன ஆமனு ஈமானா. அதே போல சூரத்து தௌபா 124வது வசனத்திலும் ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஈமான் இந்த காரியத்தினால் அதிகரித்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய வல்லமையில் சந்தேகம் கொண்டு அவர்கள் இந்த கேள்வியை கேட்கவில்லை. மாறாக தன்னுடைய ஈமானை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்காக இதை கேட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருடைய துஆவை அங்கீகரித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட அன்பினாலும் அவரை கண்ணியப்படுத்தும் முறையிலும் அல்லாஹு தஆலா அவர் கேட்டதை அல்லாஹ் அங்கீகரித்து அவருக்கு வழிகாட்டுகிறார். 4 பறவைகளை எடுத்து அவற்றை 4 மலைகளிலே அதனுடைய பகுதிகளை வைத்து அவற்றை அழைத்தால் அவை உன்னிடம் விரைந்து வரும், நீ செய்து பார் என்று அல்லாஹு தஆலா சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு செய்து அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடியவன் என்கிற அந்த ஈமானை இன்னும் புதுப்பித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே கடந்த 2 வசனங்களிலும் நாம் பார்த்தது போல அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலும் வெளிப்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா என்று துஆ செய்கிறார்கள். ரப்பி, யா ரப் என்று அவர்கள் அழைக்கவில்லை. குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கிற போது நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த ஒழுங்கிலே ரப்பி என்று அழைக்கிற முறையைத்தான் நாம் குர்ஆனிலே காண முடிகிறது. ரப்பி அல்லது ரப்பனா, யா ரப் என்றவர்கள் அழைக்கவில்லை. இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், யா என்ற ஹர்ஃபுன் நிதாவை நாம் பயன்படுத்துவது தூரத்தில் உள்ள ஒருவரை அழைப்பதற்காக வேண்டியாகும். பக்கத்தில் உள்ளவரை அழைப்பதாக இருந்தால் நாம் யா என்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டிய தேவை அரபு மொழி அமைப்பின்படி இல்லை. ஒருவர் அல்லாஹ்வை அழைக்கிற போது அல்லாஹ்வை தூரமாக்கி விட்டு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு வழிகாட்டுகிறார். அப்ப அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறார். எனவே நெருக்கமாக இருக்கிற அல்லாஹ்வை அழைப்பதற்கு ரப்பி என்று அழைத்தால் போதுமானது, யா என்று பயன்படுத்த தேவையில்லை என்பதை சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் யா ரப்பி என்று அழைத்தாலும், துஆ செய்யும் போது யா ரப் என்று அழைத்தாலும் அதுல தப்பு கிடையாது, பாவமும் கிடையாது. ஆனால் சரியான ஒழுங்கு என்னென்று கேட்டால் ரப், யா ரப் என்று அழைப்பதுதான் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி அரினி என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள்.
அதுபோல ஏனைய நபிமார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு ரப்பனா யா ரப்பனா என்று சொல்லவில்லை, ரப்பனா வலம்னா அம்புசனா என்றுதான் துவா கேட்டார்கள். எனவே ரப்பி ரப்பனா என்று கேட்பது மிகவும் சிறந்தது என்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலும் இதற்கு முந்தைய வசனங்களிலும் இதுபோல குர்ஆனின் பல இடங்களிலும் அல்லாஹு தஆலா சில சம்பவங்களை நமக்கு சொல்கிறார். அந்த சம்பவங்களை சொல்லும் போது அதனோடுள்ள அதனோடு தொடர்பான விவரங்களை அல்லாஹு தஆலா நமக்கு விவரிப்பதில்லை. உதாரணமாக பறவை, 4 பறவைகள், அல்லாஹு தஆலா அதோடு நிறுத்திட்டார். அந்த பறவைகளுடைய பெயர், அந்த பறவைகள் எப்படிப்பட்டவை என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அதுபோல மலையை பற்றி சொல்கிறான். எந்த மலை என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. இப்படி குர்ஆனுடைய போக்கை நாம் கவனிக்கிற போது சில இடங்களில் இவ்வாறு அல்லாஹு தஆலா முன்னைய சமுதாயங்களின் சம்பவங்களை சொல்லும் போது அந்த செய்திகளை சொல்லுவார். கடந்த வசனத்திலும் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோடு ஒருவர் விவாதித்ததை அல்லாஹ் சொல்கிறான், அவரை பெயரை சொல்லவில்லை. அதே போல அழிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை கடந்து சென்ற மனிதனுடைய அந்த சம்பவத்தை சொல்லுகிறான், அவருடைய பெயரை சொல்லவில்லை. அப்ப இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், அல்லாஹு தஆலா இங்கே சம்பவங்களை சொல்வது அவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்காக அல்லது அவை எவை என்று அடையாளம் கண்டுகொள்வதற்காக அல்ல. மாறாக அல்லாஹு தஆலா இதன் மூலம் நாடுவது அந்த சம்பவத்திலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான். இருந்தாலும் கூட சில மக்கள் இந்த குர்ஆனோடு ஓரளவு தொடர்பை வைக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த செய்திகளை தேடுவதிலே நேரத்தை வீணாக்குவதையும் தேவையில்லாத சில தகவல்களை கொண்டு வந்து பதிவு செய்வதை நாம் காணக்கூடிய சில தஃப்சீர்களில் போய் பார்த்தால் இந்த பறவைகளுக்கு பெயர் வைத்திருப்பார்கள், அல்லது அந்த கிராமத்தை கடந்து சென்ற அழிக்கப்பட்ட கிராமத்தை, அதாவது 159வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 259வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கிராமத்தை கடந்து சென்ற அந்த மனிதன் யார், அவருடைய பேர் என்ன, அவருடைய ஊர் என்ன, அல்லது அந்த ஊரினுடைய பேர் என்ன என்று தேவையில்லாத ஆய்வுகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தால் அதை நாம் எடுக்கலாம், அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லியிருந்தால் நம்ம எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லாமல் அந்த ஊர் எது, அந்த மனிதன் யார், அவருடைய பேர் என்ன, அந்த பறவையின் பேர் என்ன, அந்த மலையின் பேர் என்ன என்றெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, அதாவது ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, மரணித்தவர்களை நீ எப்படி எழுப்புகிறாய், உயிர்ப்பிக்கிறாய் என்று கேட்டபோது நீ நம்பவில்லையா என்று கேட்டுவிட்டு பிறகு அவர் இல்லை, நான் நம்புகிறேன், இருந்தாலும் கூட என்னுடைய ஈமானை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்காக நான் கேட்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா அந்த காட்சிகளை அவருக்கு காண்பிக்கிறார். பறவைகளை எடுத்து அவற்றை 4 மலைகளிலே வைத்துவிட்டு பிறகு அவைகளை அழைக்கும் போது அவை வருகின்றன, இறந்து போன பறவைகள். இப்ப இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும் போது என்ன சொல்கிறான் என்றால், வஅலம் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அறிந்துகொள் அல்லாஹ் அசீஸாகவும் ஹக்கீமாகவும் இருக்கிறார். இந்த இரண்டும், அசீஸ் ஹக்கீம் என்ற இரண்டும் அல்லாஹுடைய 2 பெயர்களாகும். அசீஸ் என்று சொன்னால் அல்லாஹ் காலிப், லா யக்லிபுஹு அஹத், அல்லாஹ்தான் மிகைக்கக்கூடியவன், அல்லாஹ்தான் சக்தி மிக்கவன், அல்லாஹ்தான் கண்ணியம் மிக்கவன். அவனை மிகைப்பதற்கு, அவனை விட கண்ணியம் பொருந்திய யாருமே, வல்லமை பொருந்திய யாருமே கிடையாது என்பதுதான் அசீஸ் என்பதனுடைய அர்த்தமாகும். இப்ப அல்லாஹு தஆலா இங்கே அவனுடைய வல்லமைகளை காண்பித்து விட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீ அறிந்து கொள் அல்லாஹ் அசீஸ் என்பதை. அதே போல ஹக்கீம் என்றால் ஒவ்வொன்றையும் எப்படி எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்கிற தெளிவான ஞானம் மிக்கவன் என்பது அர்த்தமாகும். ஹிக்மா என்பதற்கு தஃப்சீர் செய்யும் போது வதுஉ ஷைஇ ஃபீ மஹல்லிஹி, ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்தில் வைப்பதுதான் ஹிக்மத் என்று சொல்கிறார்கள். அப்ப ஹக்கீம் என்றால் எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ, யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை அவருக்கு கொடுப்பது, எந்த இடத்தில் எதை வைக்க வேண்டுமோ அதை அந்த இடத்தில் வைப்பது என்கிற அந்த ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது. அவன் அப்படி ஒன்றை செய்தால் நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி
ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் இந்த மெசேஜை அல்லாஹு தாலா சொல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறுதியாக நாம் பார்த்த சூரத்துல் பக்ராவினுடைய 258, 259, 260 ஆகிய இந்த 3 வசனங்களும் அல்லாஹுடைய ருபூபியத்தை, அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய மிக முக்கியமான வசனங்களாக காணப்படுகின்றன. இந்த வசனங்களை படிக்கிற நம்மிடத்திலும் அல்லாஹுடைய ருபூபியத்தில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டும். அதுதான் நாம் படிக்கிற இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனை சரியான முறையில் கற்று அதை கொண்டு அமல் செய்து அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக.